ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 6000க்கு மேலே ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் தான் இந்த நிஃப்டி 50ல் இருக்குது. அதுதான் ஓவரால் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை தீர்மானிக்குதுன்னு தான் நிறைய பேர் அசியூம் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற 50 ஸ்டாக்கில் 5 ஸ்டாக்கு தான் ஓவரால் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டையே தீர்மானிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓவராலாக நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டாப் 5 கம்பெனிஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிஃப்டி ரிட்டர்ன்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த 5 கம்பெனிஸ் என்ன கம்பெனிஸ் அண்ட் இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்குது. அதில் வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓவரால் மூவ்மெண்ட்டும் இருக்கும். அதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 2 செக்டர்ஸ் தான். ஒன்று ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபாலோடு பை ஐடி. ஸோ இந்த கம்பெனிஸில் இருக்கிற இந்த செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த 100 பாயிண்டில் 37 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அண்ட் அதில் ஒரு 11 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. ரெஸ்ட்டு தான் மற்ற செக்டர்ஸ் மற்ற கம்பெனிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் தான் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதில் என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கு இருக்கிற ஓவரால் வெயிட்டேஜ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செக்டர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 37% ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இருக்குது, 11% இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. அதில் ஓவராலாக எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ், ஏர்டெல், இந்த 5 கம்பெனிஸ்க்கு தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஓவராலாக 40% ஆஃப் த வெயிட்டேஜ் இஸ் கம்மிங் ஃப்ரம் இந்த 5 ஸ்டாக்ஸ். ஸோ நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா அதில் 40 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு காரணமே இந்த 5 ஸ்டாக்கு தான். ஸோ ஓவராலாக இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க நிஃப்டியோட மூவ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவரால் மூவ்மெண்ட். ஆல்மோஸ்ட் 700% கிட்ட நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு கம்பெனிஸாக ஆட் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு 5 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 கம்பெனிஸையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2024 டில் டேட் வரைக்கும் நிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஓவரால் பர்சன்டேஜ் தான் இது. ஸோ இதில் நம்ம ஓவராலாக அந்த 5 கம்பெனிஸை ஆட் பண்ண நமக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் போயிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு டைப் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனி, நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க், தென் ஐசிஐசிஐ ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் நிஃப்டி, இந்த பிங்க் கலர் தான் ஐசிஐசிஐ, இந்த ரெட் கலர் ஹெச்டிஎஃப்சி. ஸோ நிஃப்டி 29% மூவ் ஆயிருக்கு 2023லேருந்து. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 19% தான் மூவ் ஆயிருக்கு. பட் ஐசிஐசிஐ பேங்க் 49% மூவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதையும் ஆட் பண்ணுவோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 13%. அண்ட் தென் இன்ஃபோசிஸ், இன்ஃபி, and then Bharti Airtel. ஸோ ஓவராலாக நம்ம எல்லா கம்பெனிஸையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் கம்பெனிஸ் மூவ்மெண்ட். ஸோ ஓகே, ஸோ இங்கே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 2025லேருந்து நம்ம இப்போ வரைக்கும் கம்பேர் பண்ணுவோம். இந்த இயர் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா நிஃப்டி மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட், ஆல்மோஸ்ட் 3%. இன்ஃபோசிஸ் -20% இருக்குது, ஐடி செக்டர். பட் மற்றது எல்லாமே மேலே இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, ரிலையன்ஸு, பாரதி ஏர்டெல். ஸோ இன்ஃபேக்ட் நிஃப்டி 3% ஏறி இருக்குன்னா பாரதி ஏர்டெல் 17% ஏறி இருக்குது. இதுவே நீங்கள் கொஞ்சம் இஃப் யூ கோ பேக் லிட்டில், ஸோ இதிலலாம் நீங்கள் பேக் போக உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ஆல்மோஸ்ட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ த இயர் லாங்கராக நீங்கள் ஹோல்ட் பண்ண யூ கேன் கிளியர்லி சி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அவுட் ரன் பண்ணியிருக்கு நிஃப்டின்ட்டு. ஸோ ஓவராலாக 2018லேருந்து டில் டேட் நான் பார்த்தேன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் 165% தான் கொடுத்துருக்கு. பட் ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள் 166, இன்ஃபோசிஸ் 193, ரிலையன்ஸ் 373%, அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ஆல்மோஸ்ட் 466%, அண்ட் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500% ரிட்டர்ன்ஸ். இதெல்லாம் ஃப்ரம் 2018 டு டில் டேட். ஸோ ஓவராலாக நிஃப்டி வர்சஸ் அந்த டாப் 5 கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னா அந்த டாப் 5 கம்பெனிஸோட ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி நிஃப்டியோட அதிகமாக இருக்குது. இதுதான் எப்போவுமே பரேட்டோ பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக 80% ஆஃப் த மூவ்மெண்ட் வில் கம் ஃப்ரம் 20% ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன் இண்டெக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிஃப்டி 50ல் 20% கூட இல்லை, ஜஸ்ட் அந்த டாப் 5 கம்பெனிஸ் தான் கான்ட்ரிபியூட்ஸ் மேக்ஸிமம் வெல்த்து.
ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 1 லட்சம் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே 1 லட்சம் இந்த 5 கம்பெனிஸில் டிவைட் பண்ணி 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வந்திருக்கும்? நிஃப்டியில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வந்திருக்குமா? இல்லை இந்த 5 கம்பெனிஸில் போட்ட ஓவரால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? ஸோ நான் ஒரு 1 லேக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 லேக்கில் 2018 ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் 1 லேக்கை வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் போடுறேன். நிஃப்டி இண்டெக்ஸ்னால் இட் குட் பி நிஃப்டி பீஸ் இல்லை நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் எது ஒன்றா இருக்கலாம். அந்த 1 லேக் 2018 போட்டது இப்போ 2.2 லேக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நிஃப்டியில் போட்ட அது அமௌண்ட் ஆல்மோஸ்ட் 1 லேக் இஸ் ஈக்குவல் டு 2.2 லேக்ஸ். பட் அதே 1 லேக்கை நான் இந்த 5 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.3 லேக்ஸ். ஸோ நிஃப்டியை விட இந்த 5 கம்பெனியில் அதே 1 லட்சம் கிடையாது 20,000 பிரித்து போட்டு மொத்தமாக அந்த 1 லேக் போர்ட்ஃபோலியோவாக நான் பார்த்தேன்னா என்னோட நிஃப்டி இண்டெக்ஸோட இந்த போர்ட்ஃபோலியோ அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவரால் டிரைவிங் ஃபேக்டர் ஆஃப் எனி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5 வெயிட்டேஜ் என்ன இருக்கோ அதுபடி தான் இந்த ஓவரால் மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த ஓவரால் வெயிட்டேஜ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 5 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இது ஸ்டாட்டிக்காக ப்ரொலாங்டாக 20-30 வருஷம் ஒரே கம்பெனிஸ் இருக்காது. அது வந்து ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை குவார்ட்டர்லி பேசிஸில் ஒன்ஸ். எந்தெந்த கம்பெனிஸ் கரெக்டாக இருக்குது, எந்தெந்த கம்பெனிஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் உள்ளே வச்சிருப்பாங்க. ஏன்னா at one point of டைமில் எஸ் பேங்க், டிஹெச்எஃப்எல் அதெல்லாம் கூட வாஸ் பார்ட் ஆஃப் இண்டெக்ஸ். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லவே இல்லை, மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த டாப் செக்டர்ஸ்குள்ளே வரும், டாப் 10 கம்பெனிஸ்குள்ளே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அஸ் ஆஃப் மார்ச் 2000 அஸ் ஆஃப் ஏப்ரல் அந்த பர்டிகுலர் பீரியடில் தான் என்னென்ன டாப் வெயிட்டேஜ் அப்படின்றது இருக்கும். இன்கேஸ் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் இயருக்கு ஏதாவது தெரியணும்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலாக டவுன்லோட் பண்ணி அது இந்த டைமில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் டாப் 5 இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணோன்னா ஜஸ்ட் எவ்ரி மந்த் நான் சொல்கிற ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு போங்க. அந்த சைட்டில் போயிட்டு என்ன இப்போது டாப் 5 இருக்குன்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் அந்த சைட்டு niftyindices.com. அதில் போனீங்கன்னா இதில் இண்டிசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் நிஃப்டி 50 அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஓவராலாக கீழே வந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணும் போது ஓகே என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஆக்சுவலி அதிக வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத அதில் காமிச்சிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் சூஸ். ஸோ ஓல்டு பீரியடிக் டேட்டா வேணும்னா ரிப்போர்ட்ஸ் போங்க. அதில் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் போங்க. அந்த மந்த்லி ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா நிஃப்டி இண்டிசஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன், மார்க்கெட் கேப், வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் இட் வில் டவுன்லோட் அ ஃபைல். அது வந்து ஃபார் மார்ச் 25, 2025 இருக்குது. இது நீங்கள் அர்கைவ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே யூ கேன் சூஸ் விச் ஸ்பெசிஃபிக் டேட் யூ வாண்டட் டு சேஞ்ச். ஸோ இப்போ நான் மார்க்கெட் கேப்னு கொடுத்துட்டு இதில் நான் ஐ கேன் சேஞ்ச் ஃப்ரம் 2025லேருந்து சப்போஸ் 2023 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் செலக்ட் எனி ஸ்பெசிஃபிக் பீரியட். இப்போ மார்ச்னா ஓகே மார்ச் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ ஐ சப்மிட்டட் ஆட்டோமேட்டிக்காக மார்ச் 2023க்கு என்ன ஃபைலோ அந்த ஃபைல் வந்துடும். அந்த ஃபைலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். ஸோ நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பேக் டெஸ்ட் பண்ணணும், செக் பண்ணணும்னா இந்த மாதிரி எந்த மந்த்துக்கு வேணுன்ற டேட்டாவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டாவை கொடுத்துரும். அதில் இந்த டாப் 5 கம்பெனிஸும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த ஃபியூச்சரில் நீங்கள் இதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணோன்னா ஜஸ்ட் கோ இயர் இண்டிசஸ் வாங்க, நிஃப்டி 50 வாங்க, வந்துட்டிங்கன்னா அதில் இந்த ஃபேக்ட் ஷீட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எவ்ரி மந்த் அஸ் லாங் அஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அதே கம்பெனிஸ் டாப் 5 இருக்க வரைக்கும் யூ கேன் ஹோல்ட் இட். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் டாப் 5 இல்லைன்னா அந்த கம்பெனியை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிருக்க என்ன கம்பெனி டாப் 5 இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஓவராலாக நிஃப்டியை விட அதிகமாக நம்ம அவுட் பர்ஃபார்ம் பண்ணோம்னா அதில் இருக்கிற டாப் வெயிட்டேஜ் கம்பெனிஸில் நம்ம பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். we can easily outperform Nifty in the long run. So this is what I wanted to convey. In case there are doubts, then in comments mention பண்ணுங்க, நான் address பண்றேன். See you.